நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, நம்ம சென்டர்ல வந்து 120 பேர் பக்கத்துல ஊத்திட்டு இருந்தாங்க. ஃபேட் எசன பொறுத்து ரேட்டுகளும் குடுக்குறாங்க. அவங்க அக்கவுண்ட்டுக்கே போயிருந்தாங்க. இப்ப வந்து ஆரம்பிக்கணும்னா சொந்தமா பூமி இருக்கணுங்க. மேவெல்லாம் அவங்க சொந்த மேவா இருக்கணுங்க. பாடுபடுறதுக்கு வந்து அவங்க வீட்டு ஆளுகளாவே இருக்கணுங்க. கூலி ஆள் வச்சு வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே மிஞ்சாது. நாமளே செஞ்சுக்கோணும். சரிங்கம்மா. அப்புறம் நாமளே பலன் பார்த்துக்கோணும். 1, 2 லாபமுமே கூலி ஆள் குடுத்துட்டோம்னா நாம அதுல பாடுபடுறது எப்படி? சொந்த ஆளுங்க இருந்து, சொந்த பூமி இருந்து, சொந்தமா மாடு வச்சு வளர்த்தோம்னா 2 காசு மிஞ்சும். சுதந்திரமா நாம வேலை செய்யறோம். நிம்மதியா நம்ம இருக்கிறோம். வேலை குடு, அது குடு, இது குடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம தொழில், நம்ம சௌரியமா நாம வேலை செய்யலாம். முடியலையா போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கலாம். யாருக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொந்தத்துல ஒரு நல்லது கெட்டது ஆனாலுமே ஃபேமிலியோட போக முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு ஆள் இருந்தே செவல மாடு வாங்கினோம்னா நல்லா கறவை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட்டா அரோமா சொசைட்டி நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இது எப்படி நீங்க இந்த டீலர்ஷிப் எடுத்தீங்க? இதுல எப்படி நம்மளுக்கு வருமானம் ஈட்ட முடியும்? 1000 லிட்டர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு லாபகரமா தான் இருக்குங்களா? என்னங்களா? ஏன் சார்? ஓகேம்மா, நன்றிங்க. பார்த்துருக்கீங்க? ஆமா. அந்த வீடியோ அப்புறம் இந்த எருமையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆமாங்க. அவர்கிட்ட இருக்குது. இந்த மேவர்தல் ஹாஸ்பிடல்ல அவர்கிட்ட ஒரு வீடியோ வச்சிருக்கு. ஆமா ஆமாங்க. உங்க சேனல் நாங்க ரொம்ப ஃபாலோ பண்ணி. அப்படிங்களா? சரிங்க, நன்றிங்கம்மா. நம்ம காரமடை மிக அருகில் இருக்கக்கூடிய சின்ன தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து பாரம்பரியமான முறையில் தங்களுடைய பாரம்பரிய தொழிலாக மாடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாடு வளர்த்து அந்த பால் மூலமாக அவங்க வந்து வருமானம் மீட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு தம்பதியினர் வந்து அரோமா மில்க் சொசைட்டியும் பிரைவேட்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர், உங்களை பற்றி சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. என் பேர் மயிலாத்தாளுங்க. சரிங்க. எங்கள் வீட்டுக்காரர் பேர் முருகனுங்க. நாங்கள் சின்ன தொட்டிப்பாளையத்தில் குடியிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த மாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஆரம்பிக்க முடியாது. உங்களுடைய குலத்தொழிலே இந்த பால் சார்ந்த தொழில்கள் தான் இல்லைங்களா? இந்த தொழில் வந்து எப்படி ஆரம்பிச்சது? இதை பத்தி ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா? அது வந்து தாத்தா அவங்க வந்து வச்சுட்டு இருந்தாங்க. தாத்தா அவங்க வச்சுட்டு இருந்ததை பார்த்து நம்மளுக்கு அதை பார்த்து நாமளும் அதே தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தாங்க. அந்த ஆர்வம் உங்களுக்கு சிறு வயதிலேயே ஏற்பட்டிருக்கு? இருந்ததுங்க. இதான் நம்ம ஃபார்ம் இல்லைங்களா? ஆமாங்க. எத்தனை மாடு இருக்குங்க? 10 உருப்படி இருக்குதுங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகளை ஆரம்பிச்சீங்க? முதல் வந்து தாத்தா காலத்துல இருந்து பண்டங்கண்ணுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. பரம்பரையா வச்ச மாதிரி நாங்க வச்சுட்டே இருக்கிறோங்க. தாத்தாவங்க இருக்கிறப்ப எருமை எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவரு விட்டதுமே நாங்க வந்து அப்படியே மாடு வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். 10 உருப்படி இருக்குது. என்னென்ன இன மாடுகள் இருக்குங்க? இது ஜெர்சி இருக்கு, சிந்து பீட் இருக்கு, ஒரு 2-3 வகையான மாடு இருக்குது. 2-3 வகை. இதுல எது அதிகமா பால் கறக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு? அது வந்து சிந்து பீட் நல்லா கறக்கு. சிந்து பீட்டுங்கிறது எந்த மாடுங்க? இந்த மாடு இதுதான் சிந்து பீட்டு. இதுதான் சிந்து பீட்டு. இது எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்க? இது நல்லா நம்ம தீனி கொடுத்தோம்னா 5 லிட்டர் கறக்கும். ஒரு வேலைக்கா ஒரு நாளைக்கா? இல்ல, ஒரு வேலைக்கு. ஒரு வேலைக்கு குறைஞ்சபட்சம் 8 லிட்டர் பக்கத்துல வரும். 2 நேரங்கிறப்ப 16 லிட்டர். 16 லிட்டர். கண்ணு போட்ட உடனேவா? கண்ணு போட்ட கடைசியில். கண்ணு போட்ட உடனே ஒரு 3 நாள்ல நல்ல பால் ஆனதுமே நம்ம முட்டு வலி நல்ல விதமா கொடுத்தோம்னா அது 2 நேரம் சேர்த்து 15 லிட்டர் 16 லிட்டர் வரும். வத்த கறவையா இருக்கும்போது அது கம்மியாயிரும். அது கம்மி. ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் இந்த மாதிரி தான் கறக்கும். இதெல்லாம் என்ன மாடுங்க? இதெல்லாம் வேற ஜாதிக்கு சேர்ந்ததுங்க. அப்புறம் நாட்டு மாடு 2 மாடு வச்சிருக்கிறேங்க. இதெல்லாம் வந்து வேற ஜாதிக்கு சேர்ந்ததுங்க. அது வந்து சிந்து பீட்டுக்கு சேர்ந்தது. அப்புறம் இதெல்லாம் வெவ்வேறு ஜாதி. அந்த ஜாதி வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டு தெரியாதுங்க. சரிங்களா? பக்கத்துல போலாங்களா? போலாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லாதுங்க. கை வளப்புல இருக்கிறது தான். எல்லாம் கை வளப்புல தாங்க. பால் கறக்குறதெல்லாம் எதுலங்க? மிஷினுங்களா? கையில தான் கறக்கும். கையில கறந்து மிஷின் எல்லாம் போட மாட்டாங்க, கையில தான் கறக்கும். தோராயமா கையில கறந்தா எவ்வளவு நேரத்துல கறக்க முடியுங்க? கையில கறந்தோம்னா குறைஞ்சபட்சம் 10 நிமிஷத்துல ஒரு மாடு கறந்து எதிர்ச்சிடலாம். 10 நிமிஷத்துல கறந்துடலாங்களா? 10 நிமிஷத்துல கறந்துடலாம். லேட்டெல்லாம் ஆகாது? லேட்டெல்லாம் ஆகாது. அது நம்ம மாமூலா கறக்கிற மாடுன்னா 10 நிமிஷத்துல கறந்து எதிர்ச்சிடலாம். எத்தனை வருஷம் அனுபவங்க உங்களுக்கு மாடு வளர்க்கறதுல? நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 10 வருஷம் அனுபவம் தான். அதுக்கு முன்னால வந்து தாத்தா அவரு அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து இதுல இறங்குனது வந்து ஒரு 10 வருஷம். எப்படிங்க ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு இந்த மாடு வளர்க்கணும்? இதுல நம்ம அது வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க நம்மளுக்கு
நாமளும் இதை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்துல தான் இதை இதுல ஆரம்பிச்சீங்க. இறங்கணும். இதுல நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க இல்லைங்களா? வெற்றி அடைஞ்சிருக்கோம். அந்த நாட்டு மாடு அப்படியே பார்க்கலாங்களா? பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தா போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? சாப்பிட்டீங்களா? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுதான் நாட்டு மாடு செட் இல்லைங்களா? இங்க நாட்டு மாடு இருக்குது. இது நாட்டு மாடு எதுக்காக வச்சிருக்கீங்க? நாட்டு மாடு வந்து அது வளர்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதோட ஆசைக்காக நாங்க வச்சிருக்கிறோங்க. பால் எல்லாம் அதிகமா கறக்காது இல்லைங்களா? பாலெல்லாம் அதிகமா கறக்காது. காலையில 1 லிட்டரு, சாயந்தரம் 1 லிட்டரு, 2 லிட்டர் பால் தாங்க இருக்குங்க. ஆனா நாங்க வந்து காலையில 1/2 லிட்டர் கறப்போம், சாயந்தரம் 1/2 லிட்டர் கறப்போம். கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவோம். கண்ணுக்குட்டி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவோம். அது நல்லா குடிச்சிட்டு நல்லா இருக்குங்க. இது நீங்க எடுத்தீங்கனாலும் எசனப் ஃபேட் எல்லாம் நல்லா வருது. நல்லா வருதுங்க. எசனப் ஃபேட் எல்லாம் நல்லா வருதுங்க. தனியாவே போட்டெல்லாம் பார்ப்போம், நல்லா வருதுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கண்ணுக்குட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அளவா ஒரு 1/2 லிட்டர் கறந்துட்டு கறக்காம விட்டாலுமே அது இடைஞ்சல் ஆயிரும். அப்புறம் பால் கறக்கவே நிக்காது. அதனால ஒரு 1/2 லிட்டர் கறந்துட்டு மிச்சத்தை கண்ணுக்குட்டிக்கே விட்டுருவீங்க. சூப்பருங்க. சாணி எல்லாம் என்ன பண்றீங்க? சாணி எல்லாம் விக்கிறது தானுங்க. காட்டு பூமி இருக்குதுங்க. மழை நல்லா பேஞ்சதுன்னா காட்டுக்கு விடுவோம், இல்லன்னா வித்துருவோங்க. இந்த மழை வந்து இந்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மழைதான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு குறையா இருக்கு. ஆமாங்க, மழை ரொம்பவே இல்லாத குறைனால மாட்டு சாணம் எல்லாம் வித்துட்டேங்க. மழை நல்ல விதமா பேஞ்சதுன்னா உழவு ஓட்டி போடுறப்பவே எருவெல்லாம் கொண்டு போய் காட்டுல கொண்டு போய் விட்டுருவோங்க. இப்ப சாணம் வந்து எவ்வளவு கிடைக்குதுங்க? சாணம் வந்து நம்ம ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா, 4 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு 3 லோடு 4 லோடு வித்துருவோங்க. 4 லோடு வித்துருவீங்க? இருக்கிறது வித்துருவோங்க. இந்த கோம்பு இருக்குது பாருங்க, எல்லாமே இது என்ன பண்றீங்க? கோம்பு வந்து டெய்லி மாட்டுகளுக்கு வந்து மேவு வேணும் இல்லைங்க, இதெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது. எவ்வளவு வாங்குவீங்கம்மா? அது வந்து நம்மளுக்கு தீர மாட்டுகளுக்கு வந்து இப்படி மழை இல்லைன்னா நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சோம்னா தான் அந்த மழை இல்லாத காலத்துல பண்டங்கண்டுகளை வச்சு தாக்காட்ட முடியும். ஓகேங்க. இல்லன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தீனி வேணும் இல்லைங்க. ஆமா. நீங்க ஏதாவது மசால் புல்லெல்லாம் பயிரிட்டு இருக்கீங்களா? அது வந்து நம்மளுக்கு தோட்டத்து பூமி இல்லைங்க, நம்மளுக்கு காட்டு பூமி தான் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளாம் பண்ற பூமி. இந்த ஆடி மாசம் மழை பெஞ்சதுன்னா சோளம், தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டுக்குவோம். அந்த பூமி தான் இருக்குதுங்க. அது போட்டோம்னா அறுத்து கொண்டு வந்து தை மாசத்துல அடுக்கி வச்சோம்னா அடுத்த வருஷம் ஆடி மாசம் வர்ற வரைக்கும் அந்த தட்டை நம்ம ஸ்டாக் வச்சு போட்டுக்கணும். அந்த பூமி தான் இருக்குது. அப்புறம் இந்த மசால் பில்லு ஓடுறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தோட்ட பூமி எல்லாம் கிடையாது. அதை நீங்க வெளியே வாங்கிக்கிறீங்களா? எனக்கு மசால் பில்லு எல்லாம் வாங்க மாட்டாங்க, மக்காசோள தட்டு வாங்கிக்குவோம். அது எவ்வளவு வாங்குவீங்க? அது வந்து ஒரு நாளைக்கு 10 கட்டு இந்த அளவுக்கு. 10 கட்டு சரியா இருக்குதுங்களா மாடு? 10 கட்டு வந்து சென மாட்டுகளுக்கெல்லாம் வரத்தட்டு போட்டுக்குவோம், கறவைகளுக்கு மட்டும் பச்சை தட்டு போட்டுக்குவோம். அந்த மாதிரி போட்டு கரெக்ட் பண்ணிக்குவோம். செட்டு எப்படிங்க? செட்டு எவ்வளவு அடிங்க? செட்டு வந்து செட்டு ஒரு தோராயமா போட்டது தானுங்க, அளந்தெல்லாம் பாக்கலிங்க. அது ஃபுல் காம்பவுண்ட் நம்மளோட தான் இருந்ததுனால அப்படியே கவர் பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஓவராலா இந்த ஒரு பண்ணைக்கு மட்டும் எவ்வளவு செட்டுமா இருக்குங்க? ஒரு 50 சென்ட் இருக்குமா? 50 சென்ட் எல்லாம் இருக்காது, 10 சென்ட் பக்கத்துல இருக்கு. 10 சென்ட் இருக்கு இல்லைங்களா? 10 சென்ட்ல பிரமாதமா நீங்களே ரெடி பண்ணிட்டீங்க இருக்கிறத வச்சு. கீழே வந்து நீங்க அந்த மேட் எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இந்த மேட் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடுக கீழே கட்டாந்தரையில தானே நிறைய இடத்துல கட்டாந்தரையில போட்டிருக்கிறாங்கன்னா அது நாள் பட வந்து நைஸ் ஆயிருது. மாடு வந்து படுத்து எந்திரிக்கிறப்போ வலிக்கு விடுறதுக்கு ஆரம்பிச்சிருது. இந்த சென மாடுகள்லாம் கட்டினோம்னா எந்திரிக்கிறப்போ வலிக்கு விட்டு கீழே விழுந்ததுன்னா நம்மளுக்கு தான் ரிஸ்க். அதனால மேட் போட்டோம்னா கொஞ்சம் கிரிப் கிடைக்குங்க எந்திரிக்கிறதுக்கு. மாடுக்கு படுத்து எந்திரிக்கிறது சௌரியமா இருக்குங்க, நாம கொஞ்சம் பயப்பட வேண்டியது இல்லைங்க. அதனால இந்த மேட்டு நல்லா சௌகரியமா இருக்குங்க. அது போக இந்த யூரினுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாடு யூரின் வந்து அழகா நீங்க போற மாதிரி செட் பண்ணிருக்கீங்க. இது எங்க போகுதுங்கம்மா? இது வெளியதான் போகுதுங்க. வெளியதான். இதுவும் கண்டிப்பா நீங்க வெளியே நீங்க வந்து உங்களோட விளைச்சல் நிலங்களுக்கெல்லாம் இது பண்ணா நல்லா இருக்குங்க, பண்ணா நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு நீ பூமி இல்லைங்க, அதனால அப்படியே டிச்சுக்கு போயிருது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது மொத்த மாடுகள் எவ்வளவு சொன்னீங்கம்மா? இந்த மாடு 10 உருப்படி இருக்குதுங்க, நாட்டு மாடு 2 இருக்கு. மொத்தம் 12 மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க. மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் வந்து நீங்க இதுல இருந்து எடுக்கிறீங்கம்மா? ஒரு நாளைக்கு சென மாடெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் சென மாடு வந்து கறக்காத கறவையும் இருக்குதுங்க, கறக்கிறதும் எப்படி
இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு ஒரு 30 லிட்டர் பால். ஓகே. இல்ல எல்லாமே கறவை தன்மையில இருந்துச்சுன்னா எவ்வளவு லிட்டர் பால் கிடைக்குங்க? எல்லாமே கறவை தன்மையில இருந்ததுன்னா 45 லிட்டர் 50 லிட்டர் வருது ஒரு நேரத்துக்கு. நேரத்துக்கு சொல்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர் 100 லிட்டர் பக்கம் வரும். ஓகே. நீங்க பிரைவேட்டா அரோமா சொசைட்டி நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இது எப்படி நீங்க இந்த டீலர்ஷிப் எடுத்தீங்க? இதுல எப்படி நம்மளுக்கு வருமானம் ஈட்ட முடியும்? அந்த டீலர்ஷிப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இந்த கம்பெனி இருக்குதுங்க, நல்ல கம்பெனி, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் கம்பெனிக்காரங்களை பார்த்தோம். அவங்களும் நல்லா ஓடிட்டு இருக்குது, பண்ணுங்க அப்படின்னாங்க. அதனால பண்ணுங்க. மாட்டுப்பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அரோமா பிரைவேட் சொசைட்டில டீலர்ஷிப் எடுக்க முடியுமா? இல்ல அப்படி இல்ல, யார் வேணாலும் இதுக்கு நம்ம இனிஷியலா ஏதாவது பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்? எந்த பேமெண்ட்டும் கிடையாது. நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க டீலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து மெஷினரி எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. ஓ, செப்பரேட்டா அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்க வந்து பால் வந்து நீங்க வாங்கி இதுல நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? பால் வந்து கிட்டத்தட்ட இங்க நம்ம சென்டர்ல வந்து 120 பேர் பக்கத்துல ஊத்திட்டு இருந்தாங்க. இடையில பால் இல்லைன்னா வராதவங்களும் இருப்பாங்க. ஃபேட்டஸனை பொறுத்து ரேட்டுகளும் கொடுக்குறாங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. எவ்வளோங்கம்மா நீங்கள் ஃபேட்டஸ்னை பொறுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் அங்கிருந்து நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க? நாங்கள் வாங்கி கொடுக்கறது இல்லைங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கே போயிருந்தோம். அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. நீங்கள் பண்ணிடுவாங்க. ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு இவ்வளோ ரூபான்னு உங்களுக்கு நிற்குங்களா? எவ்வளோ ரூபா உங்களுக்கு? நம்மளுக்கு லிட்டருக்கு ஒரு ரூபா. 1000 லிட்டர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு நிற்கும். இது நான் ஒரு லாபகரமாக தான் இருக்குங்களா? ஆமாம். ஓகே. இந்த நீங்க இருக்கக்கூடிய இந்த பாலையும் நீங்க உங்களுடைய அரோமா சொசைட்டிக்கே நீங்க ஊத்திடுறீங்க. ஓகே. இப்போ நீங்க புதுசா வந்து நிறைய பேர் இந்த மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கணும்? உங்க அனுபவத்துல அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழிலினுடைய ரகசியத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. அது வந்து அவங்க இப்ப வந்து ஆரம்பிக்கணும்னா சொந்தமா பூமி இருக்கணுங்க, மேவெல்லாம் அவங்க சொந்த மேவா இருக்கணுங்க, உழைப்பு பாடுபடுறதுக்கு வந்து அவங்க வீட்டு ஆளுகளாவே இருக்கணுங்க. கூலி ஆள் வச்சு வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே மிஞ்சாதுங்க. சொந்த ஆள் இருந்து பாடுபட்டாங்கன்னா கொஞ்சம் தெரியாதுங்க. அதாவது நீங்க வெளியாட்கள்லாம் விடாம நம்மளே அந்த பண்ணையில வேலை செய்யணும், நாமளே செஞ்சுக்கோணும். அப்புறம் நாமளே பார்த்துக்கோணும். வெளியாளுக்கு வச்சோம்னா நம்மளுக்கு இதுல வர்ற 1-2 லாபமுமே கூலி ஆள் கொடுத்துட்டோம்னா நாம அதுல பாடுபடுறது எப்படி? அதனால நாம சொந்த ஆளுங்க இருந்து சொந்த பூமி இருந்து சொந்தமா மாடு வச்சு வளர்த்தோம்னா 2 காசு மிஞ்சும். ஓகே. இதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் நீங்க எடுக்கிறீங்கம்மா? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. நம்மளுக்கு கூலி கிடைக்குதுங்க. நம்மளுக்கு வெளியே போய் ஒருத்தர்கிட்ட நம்ம கை கட்டி வேலை செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம சுதந்திரமா நம்ம வேலை செய்யறோம், நிம்மதியா நம்ம இருக்கிறோம். யாரையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம். யாரையுமே நம்ம போய் நம்மளுக்கு வேலை கொடு, அது கொடு, இது கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம தொழில் நம்ம சௌரியமா நாம வேலை செய்யலாம். முடியலையா போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனோம்னா அவங்க சொல்ற வேலையை செய்யணும். இது அப்படி கிடையாதுங்க. நாம நம்ம வேலை நம்ம டக்குன்னு செஞ்சு போட்டு போய் உட்காரலாம். நாம சுதந்திரமா செஞ்சுட்டு சுதந்திரமா இருக்கலாங்க. யாருக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க காலையில எத்தனை மணிக்கெல்லாம் பணிகள் ஆரம்பிக்கிறீங்க? இரவு எத்தனை மணி வரைக்கும் இந்த பணிகளை மேற்கொள்றீங்க? காலையில ஒரு 5:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. மாடுகளுக்கெல்லாம் தீனெல்லாம் வச்சுட்டு பால் கறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுங்க? அதுல எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆகி போகுது. இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடியவங்க பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் எங்களால போக முடியல. குறிப்பா சொல்லணும்னா ஒரு இலவு செய்தி ஆனா கூட நாங்க அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில தவிக்கிறோம். அதுக்குதான் வந்து வீட்டுல சொந்த ஆளுங்க இருந்தாங்கன்னா ஒரு ஆளை நம்ம எல்லா வேலையும் கட் பண்ணி விட்டு போட்டு ஒரு ஆளை விட்டு போட்டு போயிட்டு வர வேண்டியது தானுங்க. அப்படித்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்க. அப்புறம் எல்லாருமே போய் ஆகணும்னா அது முடியாது. அது ஒண்ணுதான் ரிஸ்க்குங்க. ஏதாவது ஒரு ரொம்ப நெருங்கின சொந்தத்துல ஒரு நல்லது கெட்டது ஆனாலுமே ஃபேமிலியோட போக முடியாது. ஒருத்தர் 2 பேர் தான் போவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு ஆள் இருந்தே ஆகும். சரி, மாடுகளை வந்து நீங்க எப்படி நீங்க கவனமா வாங்குறீங்க? எவ்வளவு ஈத்து வரைக்கும் நீங்க வச்சுக்குவீங்க? எத்தனை ஈத்துல நீங்க வந்து விற்பனைக்கு கொடுத்துருவீங்க? நாங்க வந்து இப்ப எப்படி இருந்தாலும் ஒரு 3 ஈத்துங்கிற வரைக்கும் வச்சுட்டு இருப்போம். ஏன்னா 3 ஈத்துங்கும் போது ஒரு நல்ல லெவல்ல பால் கறக்கும். அந்த 3 ஈத்துக்கு அப்புறம் நீங்க விற்பனைக்கு கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் புதுசா மாடுகள் வாங்கிடுவீங்களா? கன்றுகளை உங்க கன்றுகளை? இல்ல கண்ணுக்குட்டி வளர்த்திக்குவோம். எந்த மாதிரி மாடுகள் வாங்கி நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா? அதுல எந்த மாடுகள் வாங்கினா நல்ல ஹீல்டு கிடைக்குங்க, நல்ல பால் சுரக்கும்? நம்மளுக்கு வந்து மெயினா வந்து இந்த சிந்து பீட்டு வாங்கினோம்னா அந்த மாட்டுகளை பொறுத்து கறவை இருக்குது. சரிங்க. சிந்து பீட்டெல்லாம் நல்லா கறவையா இருக்குங்க. அதனால அந்த செவள மாடு வாங்கினோம்னா நல்லா கறவை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செவள மாடு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அதுல எத்தனை பல்லு இருக்கிறது நல்லதுங்க?
அதுல வந்து மேக்சிமம் ஈத்து தான் பார்ப்பாங்க. ம். ஈத்துவால் மாட்டுக்கு வந்து எத்தனை ஈத்து ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ம். ஒரு 2 ஈத்து, 3 ஈத்து இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்து வாங்குவோம். ம். நிறைய இந்த 4 ஈத்து, 5 ஈத்து மாடு வாங்கினோம்னா, நாம ஒரு 2, 3 ஈத்துக்கு வச்சு கறந்தோம்னா அது வயசாயிரும். ம். அப்புறம் நாமளும் விற்பனைக்கு கொடுக்க வேண்டி வந்துரும். ம். அதனால ஒரு 2 ஈத்து மாடு, 3வது ஈத்து மாடு வாங்கினோம்னா ஒரு 2 ஈத்துக்கு வச்சுக்குவலாம். ம். என்னென்ன நோய்கள் ஏற்படுதுங்கம்மா மாடுகளுக்கு? அதுக்கு வந்து மெயினா மேக்சிமம் இதுக்கு மடிவீக்கம் வரும், ம். காய்ச்சல் வரும். ம். அதுக்கெல்லாம் என்னென்ன மாரி நீங்க அ ஊசி போட்டுருவீங்களா? இல்ல நீங்களே நாட்டு வைத்தியம் எதாவது பண்ணுவீங்களா? இல்ல எங்க டாக்டர் வருவாருங்க. டாக்டர் வருவாருங்க. டாக்டர். இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாரு. இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவோம். ஆ. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணி டேப்லெட் எல்லாம் வாங்கி குடுத்து கரெக்ட் ஓ! பண்ணிக்குவோம். அதாவது நம்ம மருத்துவர அணுகி அவங்கள எத்தன நாளைக்கு ஒரு தடவ வந்து மாடுகள செக் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பராமரிக்கிறது தான் ஆ. பெரிய விஷயங்க. ஆ. நம்ம பராமரிக்கிற முறை தானங்க. நம்ம வந்து இந்த கட்டுத்தறி ஆகட்டும், சாலை ஆகட்டும் நம்ம கொஞ்சம் நீட்டா வச்சுட்டோம்னா, அந்த ஆ. மாதிரி வந்து காய்ச்சல், இந்த மடி வீக்கம் இதெல்லாம் அவ்வளோக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பில்ல. நாம வச்சுக்கிற முறை தானுங்க. ஓகே. நீங்க சிமெண்ட் சீட் தான் போட்டிருக்கீங்க. அதுக்கு கீழ வந்து ஓலைகள் ஆமா. இல்லைங்களா? அந்த தென்னை ஓலைகள நீங்க வச்சிருக்கீங்க. மாடுக்கு கொஞ்சம் கூலிங்கா ஹீட் இருக்குங்கிறதுக்காக அடிக்கும். வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இந்த வெயில் வந்து அதிகமா அடிக்கிறனால மாட்டினுடைய அந்த பால் சுரக்கும் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்களா? குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் கூலிங்கா இருக்கணும் இல்லைங்களா? கூலிங்கா இருக்கணுங்க. அதுக்கு தான் வந்து சிமெண்ட் சீட் கடியில ஓலையெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. ஆ. இந்த வெயில் ஜாஸ்திங்கிறதுனால ஆ. எப்போ வந்து காலையில மட்டும் கழுவி விடுவோம். ம். சாயந்தர நேரத்துலயும் கொஞ்சம் லைட்டா கழுவி விட்டோம்னா கொஞ்சம் ஈரமா இருந்து படுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா மாட்டு பண்ணையில நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது உடலும் ஆரோக்கியம் இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. ஆரோக்கியமா இருக்கும். ஆமாங்க. பாடுபடுற உடம்புக்கு எந்த நோயும் கிடையாதுங்க. ஐயோ என்னால முடியலன்னு சொல்லி உட்கார்றாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் வந்து 1008 வழி கரெக்ட்டா சொல்லுவாங்க. சொல்றீங்கம்மா. ஆரோக்கியமா இருக்கவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே அவங்களுக்கு எந்த ஒரு இருப்பாங்க. நோய் எந்த நொடியும் நோயும் இருக்காது. வராதுங்க. ஆமா. பாடுபடுற உடம்புக்கு நோய் எட்டாது. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா. சரிம்மா, உங்களுடைய மாட்டுப் பண்ணை பற்றியும், உங்களுடைய அரோமா சொசைட்டிய பற்றியும் நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. சரிங்க ரொம்ப சார். நன்றிங்கம்மா. நன்றிங்க சார். பரம்பரை தொழிலா மாட்டுப் பண்ணை ஆரம்பிச்சு, இதுல வந்து நாங்க வெற்றிகரமா ஒரு லாபகரமா கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத, அந்த காணொளி வழியா நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. தொடர்ந்து நீங்க நம்ம சிவாரம் டிவிய பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேல இருக்கக்கூடிய பெல் ஐகான கிளிக் பண்ண தவறாதீங்க. அடுத்தடுத்த பதிவுகள நீங்க என்ன தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.